சார் கேட்டார், பொம்மலாட்டம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, அது டெய்லி டிவியில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. கிருத்தியா மேம் எனக்கு அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட வந்து சொல்லி பார்ப்பாங்க, ஏதாவது விஷயமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த இதுலேயும் கூப்பிட்டதில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதுவும் இப்படி ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு உண்மையிலே பார்க்கும்போது ஒரு சாங்காக அது இல்லாமல் ஒரு வாழ்வியலாக பார்க்குறதோ அதுக்குள்ளே ஒரு 2-3 இடத்துல எனக்கு நெஞ்சடைச்சது உண்மையிலேயே வந்து. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது திருநங்கைகள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இங்கே வந்து தரம் பிரித்து நம்ம பார்க்குற விதங்களையே வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. அது பள்ளிக்கூடத்துலேருந்து என்றைக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறோமோ அங்கேயே நம்மளை அப்படி இந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்வியல் ஆதாரத்தை எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. திருநங்கைகளுக்கு மட்டும் கிடையாது, அது ஒவ்வொரு பிரிவுகளாக பிரித்து நம்ம அப்படி பார்க்குறதே பழகிட்டோம். ஆனால் உட்காந்து நீங்கள் யோசிக்கும்போது உண்மையிலேயே அது எவ்வளவு பின்னோக்கி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொரு திருநங்கைகளை பார்க்கும்போது அதுவும் தமிழ் சினிமாவில் அவங்கள வந்து ஒரு கேலிக்குறியாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கேவலமான விஷயம், வருத்தப்படுறேன் நான் உண்மையிலேயே. இந்த மாதிரி காமிச்ச எல்லாமே ஒரு சில இயக்குநர்களை தான் அவங்கள வந்து ஒரு கௌரவமாக சமீபத்தில் வந்து மிஸ்கின் சார் வந்து ஒரு கேரக்டராக எல்லாம் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில இயக்குநர்கள் தான் காமிச்சிருக்காங்க. அவங்கள வந்து சும்மா பாடல்களுக்காக நடுவில் ஆட விடுறது, சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறான ஒரு கேவலமான விஷயங்களை தான் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் இது வரைக்கும் திருநங்கைகளை அப்படி காமிச்சது கிடையாது, ஆனால் அவங்கள இப்போ கௌரவமாகவும் நான் கண்டிப்பாக காமிச்சது கிடையாது. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள கௌரவமாக நான் காமிப்பேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள ஒரு கரெக்டானாலும் அந்த படத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை இந்த இடம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு கிருத்திகாமாவுக்கு நன்றி. அதில் நடித்தவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப, அது பால் சார் வந்து எனக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. என்னுடைய கடந்த ஒரு 3-4 படங்களுக்கு அவர் தான் கேமராமேன். இது ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவார், ஒவ்வொரு ஷார்ட்டும் எப்படி இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களே நடிக்க வச்சுருக்கோம், எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய கதைகளை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லி டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். உண்மையிலே பால் சார் உங்களுடைய ஒர்க்கும் ஏன்னா ரொம்ப சிம்பிளாக எந்த லைட்டுமே இல்லாமல் அவ்வளவு அழகாக, உண்மையாக சொல்லணும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா யாரம்ப திருநங்கைகள் லவ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருக்காங்க. வரம்பு இடங்களில் பார்த்துருக்கேன் திருநங்கைகள்னே, அவங்க இவங்க திருநங்கைகள் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கூட பிறந்த தங்கைகள் மாதிரியே இருப்பாங்க. இந்த வீடியோ இந்த சம்பவங்களுக்கு பிறகு நம்ம எல்லாருமே திருநங்கைகள் எல்லாரையும் நம்ம கூட பிறந்த தங்கைகளை எப்படி மதிப்போமோ அப்படின்னு மதிக்கணும் அப்படிங்கிறதையும், திருநம்பிகள் அனைவரையும் நம்ம கூட பிறந்த தம்பிகளே எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பண்ணின அந்த ஷேர் எல்லாத்துக்கும் லைக்கா ப்ரொடக்ஷன், எஸ்எஸ் மியூசிக், கிருத்தியா மேம், பால் சார், இந்த டீம் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு கௌரவமான எல்லாருமே கிளாப் பண்ணுங்கள். இப்படி ஏன்னா ஒரு நெப்போலியன் போனாப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், ஆனால் என்னுடைய நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படிம்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஒரு இயந்திர வாழ்க்கையில் எல்லாரும் அப்படித்தான் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அது நல்லதுக்கு ஓடுறோமா, சீக்கிரமாக சாகிறதுக்கு ஓடுறோமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கோம், சம்பாதிக்கிறதுக்காகவோ, இதுக்காகவோ, குழந்தைகளுக்காகவோ, கணவனுக்காகவோ, மனைவிக்காகவோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் நமக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் உண்மை. அதில் வேணால் போய் சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் இங்கே வந்து கூடியிருக்கிற எல்லாருமே வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரேக்கிங் இடையிலையும் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா நல்ல உள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கேயும் வர முடியும். அதை நான் சொல்லிக்கிறேன். அப்படி தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஒரு நல்ல இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி இப்படி ஒரு டீம் இப்படி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து விஷுவலாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு பாராட்டணும். தீர்ப்பு ஒரு தடவை கிளாப் மூலமாக கண்டிப்பாக இன்னும் தொடரணும். ஸ்டாண்ட் பை மீங்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நானும் ஒரு ஆளாக உங்கள் பின்னால் நிற்பேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு விடைபெறேன். கிருத்திகா மேம் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட அவங்களோட படத்து ஸ்கிரிப்ட் விஷயமாக எப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாலும் என்கிட்ட ஃபுல்லாக நேரேட் பண்ணுவாங்க. பட் அவங்க சொன்ன எல்லா ஸ்கிரிப்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடி வணக்கம் சென்னையிலேருந்து இப்போ பண்ண போகிற படம் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் சார், உங்களால் முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு நானும் ஒரு இதாக இருக்கணுன்றதால ஓகேன்னு.
பட் இதில் என்னென்னா எங்களுக்கு வந்து இப்போது படத்தில் பண்ணுற மாதிரி நிறைய பொருள் செலவு பண்ணி பண்ணக்கூடிய வசதியெல்லாம் இல்லை வெறும் கேமரா மட்டும்தான் வச்சு பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஸ்பான்சரில் பண்ணுறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு போனால் போய் பண்ணும்போது எனக்கு ஒன்றும் தெரில. அப்போது நான் ஓகேன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் ஒரு பேக்ராப்பில் ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிருத்திகா சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட ஸ்டோரிஸ்லாம் கேட்டுட்டு. பட் அவங்க வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த இப்போ ஒருத்தங்க ஸ்டாச்சு பண்ணாங்கல்ல, அவங்க வந்து ஆக்சுவலாக நான் ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா களிமண் உருண்டே இருந்தது. நான் வெளியே வேறு ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டு ரெடி ஆகிடும் சார் நாங்கள் கிருத்திகா சொன்னாங்க ரெடி ஆகிடுன்னு. நான் வெளியே வேறு ஷார்ட் எடுத்து வந்து பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகான ஒரு சிலை வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணுறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சாதாரணமாக பண்ணுறதுலாம் முடியாது. அவ்வளோ பயங்கர பக்கா ட்ரைனிங் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை சார் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு. அது உடஞ்சா கூட உடனே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருந்தது. அது நான் இங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பண்ணதில் நானும் ஒரு பார்த்தா இருக்குங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. Firstly, Mr. Santosh Narayanan, who has given a beautiful and soulful music, and உள்ள இமோஷன்ஸ் கொண்டு வர அளவு மியூசிக் வந்து பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட்லி, மிஸ்ஸஸ் கிருத்திகா உதயநிதி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ. என்ன ப்ராப்ளம் டெய்லி டே டு டே லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஸ்டர் அஸ்வின், who coordinated and இந்த ஈவெண்ட் வந்து ஒரு கிராண்ட் சக்ஸஸாக கொண்டு வரதுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டுருக்காங்க, எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் எவ்ரி ஸ்டெப். அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், மிஸ்டர் விஜய் நாராயணன், the singer of this song, and பிங்க் மியூசிக், the music label, இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் on behalf of Mr. Vivek, and also to each and every one who has contributed in the making of this video. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி சொல்லணுன்னா நம்மள ஒருத்தங்க தான் அவங்க. ஸோ அவங்கள ஒரு டியூ ரெஸ்பெக்ட், தே டிசர்வ் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் அட் எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நம்ம என்ன நமக்கு எதிர்பார்க்குறோமோ அதே ரெஸ்பெக்ட் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிச்சோனாலே போதும். ஸோ இதை ஐ வுட் லைக் டு எண்ட் வித் a few lines written by my husband. அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மட்டும் கலப்போம். இன்றைக்கு இந்த ஸ்டாண்ட் பை மீ சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு சியர் ஆர்கனைசேஷன். ஐ திங்க் ஐ ஆம் ப்ரிவிலேஜ் டு ஹவ் மெட் தீஸ் எனர்ஜெட்டிக் பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி இவங்களே பண்ணும்போது நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்குறோன்ற ஒரு இதில் தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அஸ்வின், விமலா, ஆர்த்தி, கோபி, சியர் டீம், யூ டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தட். டிரான்ஸ்ஜெண்டர் வீடியோ பற்றி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நாங்கள் சும்மா ஃபஸ்ட்டு அஸ்வின் அப்ரோச் பண்ணதே இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது, கொஞ்சம் வர முடியுமா, சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமான்ற ஒரு அசோசியேஷனில் தான் ஆரம்பித்தோம். தென் ஒரு நாள் சொன்னாங்க, இது மாதிரி நாங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட ஒர்க் பண்ணுறோம், அவங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை, சொசைட்டிலே அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைன்னு சொல்லும்போது நானும் பார்த்துருக்குறேன், ஒரு மாதிரி சிம்பத்தைஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்களோட நிலைமையில. பட் அதுக்கு மேலே எதுவும் தாட் கொடுத்ததில்லை. ஸோ ஏதாவது பண்ணலான்னு சொல்லும்போது, ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லும்போது ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் எனக்கு அது ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம எப்படி இந்த கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக அந்த ஒரு இதில் தான் பார்த்தேன், கெப்பாசிட்டியில். அண்ட் தென் வி மேட் ரவுண்ட்ஸ் சென்னையில் ஃபுல்லாக அந்த ஸ்லம்ஸில் எல்லோரும் போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட நான் அன்றைக்கி நைட் நான் தூங்கவே இல்லை. ஐ தாட் நம்ம என்ன லைஃப் லீட் பண்ணியிருக்கிறோம், அண்ட் இவங்க என்ன, இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த மணி ஆஸ்பெக்ட் ஆர் த ஃபுட் ஷெல்டர். ஒரு லவ்வே இல்லாத வாழ்க்கை ஒன்று லீட் பண்ணிகிட்ருக்குறாங்களே, அது எப்படி, ஹவு இஸ் இட் பாசிபிள்? சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா அடித்து விரட்டி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் ஒன்று போயிட்டுருக்கும்போது எக்ஸ்டர்னலாகவும் தே ஆர் ஃபேஸிங் ஸோ மச் டிஃபிகல்ட்டிஸ். Humanly, how is it possible for someone to face this and not give up? பட் இவங்க மீட் பண்ணது எல்லாருமே பார்த்தாங்கன்னா தே ஹேட் ஹோப், தே வாண்ட் டு லிவ். அது இன்னும் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு வாழ்கிற ஒரு குரூப் தான் நான் மீட் பண்ணேன்.
ஸோ அங்கேயே என்ன டிசைட் பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம் வேணாம், பிகாஸ் அது ரொம்ப கம்மியாக தான் பார்ப்பாங்க, யூடியூப்பில் போடுவாங்க, பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லெட்ஸ் டூ அ மியூசிக் வீடியோ, பிகாஸ் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் கேரி தட் பவர் அண்ட் வீ கேன் கன்வே ஆர் கான்செப்ட் த்ரூ தட்ன்றது தான் நான் சந்தோஷ் நாராயணுக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள் மீட் பண்ணேன். இந்த மாதிரி சொன்னேன், இது மாதிரி ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. அவர் லாஸ்ட் இயர் வரலும் ஐ திங்க் 5-6 ஃபிலிம்ஸ் பண்ணார். பட் அதெல்லாமே மனசில் கபாலி ரிலீஸ்க்கு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் இதை ஆக்சுவலி பற்றி பேசினோம். இமீடியட்டாக ஹி செட் கண்டிப்பாக பண்ணலாம், இது மாதிரி சான்சஸ்க்கு தான் ஆக்சுவலி நம்ம டேலண்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னார் இமீடியட்டாக மீனு அண்ட் சந்தோஷ். ஸோ தேங்க்ஸ் டு தென். அடுத்தது அஃப்கோர்ஸ் விவேக் வந்து பெஸ்ட் பர்சன் டு ரைட் லிரிக்ஸ் இஸ் விவேக் அப்படின்னாங்க. சரி, நானும் அவங்க உட்காந்துருக்கும்போது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி விவேக் அந்த இன்னொரு லிரிக்ஸிஸ்ட் தான் வருவான்னு பார்த்தோம்னா ஒரு யங்காக ஒருத்தர் வராரு, இவர் லிரிசிஸ்டா அப்படின்ட்டு இது பண்ணேன். அப்படி அப்போ பார்க்கும்போது கூட சின்ன பையனாக இருக்காரு, இவர் வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு இது வந்து எப்படி அவர் வேர்ட்ஸில் கன்வே பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் டுடே ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் விவேக் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த என்டையர் வீடியோவில் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் த லிரிக்ஸ் என்னோட பொறுத்த வரைக்கும். இனிஷியேட்டிவ் இந்த மியூசிக் வீடியோ போக 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 த மோர் பீப்புள் ஐ மெட் இம்மீடியட்டாக அவங்க வந்து ஓகே சொல்லி they came together. லைக் பாலு சாரோட எனக்கு எப்போதுமே அவர் என்னதான் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெரிய கேமராமேன். ஸோ நான் எப்போதும் யோசிப்பேன், நான் அவர் அப்ரோச் பண்ணும், ஒரு படம் எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பேன். ஆனால் இந்த மியூசிக் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் கேட்டுட்டேன், சார் நீங்கள் தான் எனக்கு இதை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் வந்து எதுவுமே இது பண்ணல, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணிடலாம், 4 நாள் ஷூட்டு, அவர் எதுவுமே பார்க்காம எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக்கா ப்ரொடக்ஷனும் இதே மாதிரி தான் இவர் சப்போர்ட்டு, எடுத்த உடனே எல்லாம் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான் எல்லாருமே வி கேம் டுகெதர். யாருமே வந்து இல்லை எனக்கு டைம் இல்லை, டேட் இல்லை, எல்லாருமே டேட்டை ஒதுக்கி வச்சுட்டு இது வந்து ஒரு குட்வில் பேசிஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ப்ரூவ்ஸ் அண்ட் people can get together for this particular thing. ஸோ இந்த வீடியோ வந்து கொண்டு போய் மற்றவங்க கிட்ட சேர்க்குறதுனால everyone can get together and change the fate of transgenders, make their life better, uplift them. அது மாதிரி ஆர்ட் டைரக்டர் செல்வா சாராக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் லாரன்ஸ் கிஷோர், ஐ டோன்ட் நோ இஃப் ஹீஸ் கம் மை எடிட்டர், அவர்கிட்ட இப்போ கூட சொல்லுவேன், ஹீ வாஸ் மை சேவியர் ஃபார் திஸ் மியூசிக் வீடியோ. அழகாக நான் என் மைண்டில் என்ன இருந்துச்சு, என்னோடய கான்செப்ட் என்ன இருந்தது, ஒரே இதில் நீட்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்தவர். அண்ட் தேங்க்ஸ் டு அ லாட் ஆஃப் யூ அதர் பீப்புள் ஹூ இப்போ இந்த ஏசிஎஸ் ஜெமினி டிவி தான் எங்களுக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவர் எப்படின்னா மிஸ்டர் ஹேம்சந்தர்ன்ட்டு 7 years பேக் ஐ கால்டு அப், இதே ஏஜ் ஃபிலிமுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். ஸோ 7 years லேட்டர் நான் ஃபோன் பண்ணுறேன், சார் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இது மாதிரி சோஷியல் அவேர்னஸ் ப்ராஜெக்ட். சொல்லுங்கள் மேடம், என்றைக்கு, எப்போ, எவ்வளோ நாள், இவ்வளோ தான் கேட்டார் எங்க. சார் பட்ஜெட் கம்மி தான், நான் பட்ஜெட்டே கேட்கலையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி பிரசாத் ஸ்டூடியோஸ், ரியல் இமேஜ், திங்க் மியூசிக் அஃப்கோர்ஸ் பீன் ட்ரெமெண்டஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நந்தினி கார்த்தி எங்களுக்கு சப்டைட்டிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட்ரி காஸ்மோஸ், ஸோ எவ்ரி ஒன் ஹஸ் ஆக்சுவலி அவங்க டைம் நம்ம சொல்கிறோம், பாண்டியராஜ் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி டைம் எல்லாம் இப்போது நம்மளுக்கு ஒரு ரேசிங் அகெயின்ஸ்ட் டைம், எல்லாமே நம்ம பண்ணணும், எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பட் இந்த மியூசிக் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதை ஓரம் கட்டிட்டு they came together. அண்ட் எப்போதுமே நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், ஸ்டேஜில் வந்து ரொம்ப முக்கியமான பீப்புளை வந்து நம்ம தேங்க் பண்ண மறந்துடுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மை பிரதர் ஆர் மை மதர் ஆர் மை ஹஸ்பண்ட், அவங்களாம் சரி நம்ம சைட் தானே இருக்காங்க, அவங்கள எதுக்கு தனியாக நம்ம ஸ்டேஜில் சொல்லணும்னு நினைக்கிற இதில் நான் ஃபாதர் ராஜை வந்து எப்போதுமே மறந்துடுவேன். அப்புறம் யோசித்தேன், இவர் எப்போதுமே எனக்கு சொல்லணும்னு தோணுது. சரி, அவரை சொல்கிற மாதிரி அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கும்போது எப்போதும் கூட இருப்பார், என்னன்னாலும் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க ஃபாதருக்கு தான். கோ டு கை இஸ் ஃபாதர் ராஜ் ஃபார் மீ. ஸோ அந்த இதில் வந்து நான் ஸ்டேஜில் அவர் மென்ஷன் பண்ண மாட்டேன், பட் பிகாஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி மாதிரி நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆல் த டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் இப்போ இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணி உங்கள் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆன மாதிரி தான், they have also touched me. In fact, they have helped me more than I think I am ever going to help them. I am very very grateful for them to give me this opportunity. ஏன்னா
எடுத்தோடனே அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணாங்க. யூஸ்வலாக அவங்க சொல்கிற மாதிரி, விமலா சொல்கிற மாதிரி எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இங்கே எதுக்கு இங்கே வராங்க, எதுக்கு பழக்கிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். பட் மீட் பண்ணோடனே they trusted me with such a huge project, so I will always be grateful to them.